அப்படின்னா இந்த முறை திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி விலகுமா அப்படின்ற கோணத்தில் சோசியல் மீடியாக்கள் விவாதம் நடக்குமா? நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் முருகன். என்னப்பா கார்டனில் நிற்கிற, என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இது எங்கள் வீட்டு தோட்டம், எங்கள் வீட்டு கார்டன். மரமெல்லாம் இருக்குதா, தென்னை மரம் எல்லாம் இருக்குதா பார்த்துக்கோங்க. ஓகே, சரி. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம வந்து இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோவை இன்டர்நெட்டில் பார்த்தேன். அந்த பார்த்த உடனே அந்த வீடியோவில் இருக்கிற செய்தியை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் அந்த வீடியோ போடுறேன். நேரம் இருந்தால், பொறுமை இருந்தால் கவனிங்க. என்னன்னாக்க, இந்த விஷயத்தை மட்டும் அண்ணன் சீமானவர்கள் பண்ணியிருந்தா, இந்த விஷயத்தை மட்டும் பண்ணியிருந்தா தமிழ்நாடே கொந்தளிச்சிருக்கோம். இன்டர்நெட்டில், ஆன்லைனில், சரிங்களா? நிதர்சனத்தில் ஒன்றும் இருக்காது. இணையதளம் முழுமைக்கும் கதறி இருப்பாங்க. அதுவும் கழக உடன்பிறப்புகளோட கதறல் சத்தம் அதிகமாகவே கேட்டிருக்கோம். உண்மையிலே கேட்டிருக்கோம். அப்படி என்னப்பா விஷயம்னு கேட்டிங்களா, வீடியோ போட்டுவிட்டேன் பாருங்கள். இப்போ இவர் மரியாதை நிமித்தமாக சால்வை போத்துனா பிரச்சனை இல்லை, இவர் மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு கூட்டம் நடக்குது, அந்த கூட்டத்தில் கலந்துக்கிற பொழுது பிஜேபி சார்ந்தவங்க வந்துட்டாங்கன்னா, ஒரு அறையில் உட்காந்து பேசுகிறாங்கன்னா, அவங்கள்ட்ட பேரம் பேசப்பட்டுச்சு, கோடிக்கணக்கில் கை மாறிடுச்சு, பார்த்தீங்களா 2 பேரும் ஒன்று தான், 2 பேரும் மாமை மச்சாந்தேன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் கிளப்பி விட்ருவாங்க. இவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, ஏன்னா நமக்கு வந்தே ரத்தம். எப்படியெல்லாம் இவங்க இருக்காங்க பாருங்க. அதுவும் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கே வகித்திருக்கிறதுனாலே இவங்கெல்லாம் மௌனமாக இருக்காங்க. அப்போ எந்த அளவுக்குள்ள இங்கே சீமானண்ண மேலே வெறுப்பு வந்து இணையதளங்களில் பரப்பப்படுதுங்க நீங்கள் புரிஞ்சுங்க. எப்படியாவது இவர் வந்து பிஜேபியோடைய ஆள் தான் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காக என்னென்னமோ சித்து வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த திமுக சார்ந்த கூட்டங்கள். சரி, அப்படி சித்து வேலைகள் பண்ணி அப்படி நிரூபித்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி நான் உங்கள்கிட்ட வைக்க விரும்புகிறேன். இப்போ ஒருவேளை சீமானண்ண வந்து பிஜேபியோடைய ஆளாக கூட இருக்கட்டும், எனக்கு தெரில, எனக்கு நம்பிக்கை இல்லை, அப்படி இருக்கிறாரான்னு நம்பிக்கை இல்லை. இவங்க சொல்கிறது போல் ஒருவேளை இப்படி ஆளாக கூட இருக்கட்டுங்க. அப்படி இருந்தாலும் முதல்ல திமுக சார்ந்த கூட்டணியில் இருக்கிறவங்க, நாங்கள் யோக்கியங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படி தானே கேட்கணும். நாங்கள் வந்து மது ஒழிக்கிறோம்னு சொன்னோம், ஒழிச்சிட்டோம். நாங்கள் வந்து பெண்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுறோன்னு சொன்னோம், பண்ணிட்டோம். இந்த நாட்டில் சாலை வசதி நல்லா பண்ணிட்டோம், ஊழல் இல்லாத ஆட்சி கொடுத்துட்டோம். பாருங்கள், ரெட் ஜெயின் பிக்சர்ஸ்லாம் நாங்கள் கடனில் இருக்கிறோம், சன் குரூப்லாம் எங்களுது கிடையாதுங்க, சன் குரூப்போட நிர்வாகத்தெல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கெல்லாம் அவங்க சம்பாதிச்ச பணம் எங்கே இருந்துச்சு, இந்த சன் குரூப்பை தொடங்குறதுக்கான பணம் எங்கே இருந்துச்சுன்னு எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம், எல்லாத்தையும் இடி ரைட்டில் மாட்டி விட்டோம், திமுக பாருங்கள் நேர்மையான கட்சி அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்து அவங்கள்ட்ட பேசலாம். ஆனால் இந்த கூட்டம் என்ன சொல்லுது, அப்படி இல்லை, இது சீமான் கெட்டவருங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்குது. ஏங்க, உங்களுக்கு ஓட்டு போடணும்னா நீங்கள் நல்லவருன்னு சொல்லுங்கள், நீங்கள் நல்லது பண்ண போகிறேன்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு அடுத்தவன் கெட்டவன் ஏங்க சொல்கிறீங்க அப்படின்றத தான் நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். 24 மணி நேரம் சீமான் எதிர்ப்பு பேசுகிற கூட்டம், பிஜேபி ஆதரவிலே சீமான் இருக்கிறாருன்னு பேசுகிற கூட்டம், அதே ஒரு பிஜேபியுடைய தலைவரை, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை சந்திக்கிறாரு, மரியாதை நிமித்த சந்திப்புன்னு சொல்லி அமர்த்த முடியாது, ஏன்னா எங்கேயாவது இடத்துல போய் சந்திக்கலை, பொது இடத்துல சந்திக்கிறாங்க, மாமை மச்சான்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்போ இந்த நிகழ்வையெல்லாம் பிஜேபியினுடைய ஆளாக பார்க்கக்கூடாது. ஆனால் சீமானண்ண ஏதோ ஒரு கூட்டத்தில் பேசுகிறதும் ஒரு வார்த்தை பிஜேபினா சங்கினா நண்பன் என்று பொருள், சங்கி என்றால் நண்பன் என்று பொருள் சொல்கிறாரு. சங்கி வந்து ஏன் நண்பன் சொல்லலை, அப்படி சொன்னதுக்காகவே அவரை வந்து பிஜேபியோடைய ஆள்னா என்னங்க, எனக்கு புரியவே இல்லை. உங்களுக்கு ஏதாவது புரியுதா? பிஜேபி உண்மையிலே சீமானண்ண பிஜேபிக்கு போகிறாரா, இல்லை இவங்க பிஜேபின்னு தள்ளுறாங்களா, எனக்கு புரியலை. சரி, எது எப்படியோ இந்த திருமாவளவன் அவர்கள் வந்து பிஜேபி சார்ந்தவங்களை சந்தித்தது திமுக கூட்டணியில் ஒருவேளை இந்த முறை திருமாவளவன் இல்லை அப்படின்னு கூட சொல்கிறதுக்கு கூட, திமுக கூட்டணியில் இல்லைன்னு சொல்கிறதுக்கு கூட ஒரு சமிக்கையாக கூட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பிஜேபியுடைய தலைவர் அண்ணாமலை IPS என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலேருந்து ஒருத்தரை முதல்வராக்குவோம், துணை முதலமைச்சராக்குவோம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் திமுக அது வரைக்கும் சொல்லலை. அப்போது இந்த வாய்ப்பை எதிர்பார்த்துட்டு இருக்கிற திருமாவளவன் அவர்கள் கூட்டணி மாறலாம்,
வாய்ப்பு இருக்குது. ஏம்னா சந்தித்தது முக்கிய பிரபலங்களை, கூட்டணியை முடிவெடுக்கிற இடத்துல இருக்கிறவங்கள. அப்படின்னா இந்த முறை திமுக கூட்டணியிலேருந்து விடுதலை சிறுத்தைகள் வச்சு விலகுமா அப்படின்ற கோணத்தில் சோசியல் மீடியாக்கள் விவாதம் நடக்குமா? நடக்காது. நடக்குமாங்க? ஏங்க நியாயமாக அந்த சந்திப்பு நடந்திருந்தா இப்படி விவாதம் நடந்திருக்கலாங்க. ஆனால் நடக்காது. இதுவே சீமான் அண்ணன் வந்து ஒரு சின்னதாக ட்வீட் போட்டிருந்தாலும், ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாலும், ஏதோ ஒன்று பேசியிருந்தாலோ உடனடியாக பாருங்கள் பிஜேபியோட கூட்டணியில் சேர்ந்துட்டாரு அப்படின்ட்டு விவாதம் நடக்கும். இணையதளம் முழுமைக்கும் விவாதம் நடக்கும். அது அதிகமாக விவாதங்களில் கதறுன்னு கதறது சிறுத்தை குட்டிகளாக தான் இருக்குது. ஏன் இந்த கதறல் சத்தம் எனக்கு புரியலை. சரி, அடுத்த பதிவில் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த போட்டிருக்கிறதுல இந்த டிஷர்ட், இதில் என்ன இருக்குது, ஃபுல் வீடியோ ஃபுல் இது காமிக்கிறேன். செல்ஃபி கேமராவில் ரிவர்ஸில் தெரியும், தனி மனித புரட்சி அப்படின்னு எழுதியிருக்கோம். இந்த மாதிரியான ஒயிட் கலரு, அப்புறம் பிளாக் இருக்குது, கருப்பு வெள்ளை இருக்குது. அது வேணும்னா ஸ்க்ரீனில் சைடில் ஒரு ஃபோட்டோ நம்பர்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ நிறையா வெரைட்டி மாடல்ஸ் வச்சுருக்கோம். தேவைப்பட்டுச்சுனாக்கா காண்டாக்ட் பண்ணுங்கள். இது எதுக்கு தம்பி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மாதிரி டிஷர்ட்டை போட்டீங்க, டீ கடைக்கு போகிறீங்க, ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க, ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துக்கு ஏதோ ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கே போகிறீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். இது ஒரு நமக்கு ஒரு இலவச விளம்பரம், இலவச பிரச்சாரம். இந்த டிஷர்ட்டை நீங்கள் நார்மலாக ஒரு சட்டை போட்டு போகிறீங்க, அதே மாதிரி இது ஒரு டிஷர்ட்டை போட்டு போனீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு நம்ம கட்சிக்கு ஒரு விளம்பரம், அண்ணன் இருக்கிறாருன்னு ஒரு பேசு பொருளும் ஆகும் அப்படின்ற ஒரு சின்ன நப்பாசையில் தான் இதை எடுத்து போட்டுட்ருக்கிறேன். நீங்களும் இது மாதிரி போடணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரிக்கே சைடில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது யாரோட நம்பர்? என்னோடய நம்பர் தான். யாரால ஃபோன்லாம் எடுக்க மாட்டேன். வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக என்ன செய்வேன், ரிப்ளை பண்ணுவேன். கொரியர் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு போட்டு விட்டுறேன். மாடல் நிறைய வச்சுருக்கோம். எது தேவைப்படுதோ பண்ணுங்கள். இது யார் பண்ணுறா தம்பி இந்த தொழில்னு கேட்டிங்கன்னா நானும் என்னுடைய நண்பரும் சேர்ந்து பண்ணுறோம். அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்.